ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ போன வீடியோட கண்டினியூஷன் தான் இது. எனக்கு இன்றைக்கின்னு பார்த்து இந்த லைட் வந்து டக்குன்னு ஆஃப் ஆகிடுது, வீடியோவும் கட் ஆகிடுது. ஸோ என்னால் கண்டினியூஸாக பாஸ் போட்டு பேச முடியாமல் ஸ்டாப் ஆகிடுது. ரொம்ப சாரி. நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டுறேன். லென்த்தாக ஒரு வீடியோ, அப்புறம் அதில் பார்ட் 1 லென்த் வீடியோ, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு போட்டுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதில் இருக்க சின்ன செக்ஷன்ஸ்லாம் நான் ஏபிசின்னு போட்டுறேன். ஸோ வந்து இப்போ வந்து கேப்டன் வந்து விக்ரம் ஆயிட்டாரு, அசிஸ்டன்ட் கேப்டன் வந்து பாரு ஆயிட்டாங்க. ஸோ வெசில் வாஷிங்க்கு திவ்யா போயிட்டாங்க. ஸோ இப்போ என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் காலியாக இருக்கு இல்லைங்களா, அதாவது விக்ரமோட பிளேஸ். அப்போ அந்த பிளேஸ்க்கு யாரை பண்ணணும் போது மிச்சம் பேலன்ஸ் 3 ஹெட்ஸ் இருக்காங்கல்ல, பிரஜின், சாண்ட்ரா, அமித் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து அமித் வந்து செலக்ட் பண்ணலாம். இதை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யார் பண்ணணும்னா அசிஸ்டன்ட் மேனேஜரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாரு வந்து சொல்கிறாங்க அமித் வந்து ஓரளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கார், நல்லா இருக்கா, ஒரு கைடன்ஸ் நல்லா இருக்கும்னு. அது சிமா விக்ரமும் ஒத்துக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேர் காம்போ நல்லா தான் இருந்தது. இதில் வந்து இப்போ பொறுமையாக பாரு பேச நம்ம சபரி எழுந்து பாரு நீயா பேசுகிற, பொறுமையாக பேசுகிற அப்படின்றாரு. அது நிஜமாவே மனசார ஒத்துக்கிறாரா இல்லை உள்ள வந்து ட்ரிகர் பண்ணணும்னு நினச்சி பேசினாரான்னு தெரியாது, கடவுளுக்கு தான் வெளிச்சம். அது யாரும் மனசார அங்கே ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இப்போதைக்கு பாருவை குறை சொல்ல முடியாதே அப்படிங்கிற இடத்துல ஒத்துக்கிட்டே ஆகணுன்ற இடத்துல இருந்து ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. பாரு இதே மெயின்டைன் பண்ணுங்க பாரு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது பாரு ஃபேன்ஸ்லாம். அதுக்கப்புறம் அங்கேயுமே வந்து விக்ரமும் வந்து இப்போ என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பாருங்க, எங்கள் மேனேஜர் நல்லவங்க தப்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு. விக்ரம் நீங்கள் இதை முதலே கொஞ்சம் அந்த குரூப்பிசம் கூட சேராமல் ஒருங்கா நாமினேட் பண்ணியிருந்தா நானும் உங்களை வீடியோஸ்லாம் திட்டி இருக்க மாட்டேன். நீங்கள் ஃபன்னு ஆக்சுவலி இவரோட யூடியூப்ல நானும் பார்த்துருக்காங்க, எனக்கும் இவர் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அந்த குரூப்பிசம்குள்ளே சேர்ந்து அந்த குரூப்பிசம்ல யாருமே நாமினேட் பண்ணாமே இருந்தது இருக்குல்ல, பாரு 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 திவாகர்னு சொன்னது, அதுதான் எனக்கு கடுப்பாக இருந்தது. அந்த நாமினேஷன் வரும்போது நீங்கள் கேமை புரிஞ்சு ஆடலைன்னா அப்போ அந்த கேம்க்கான அந்த டிசர்விங்கே நீங்கள் இல்லை அப்படின்ற இடத்துல தான் அந்த கோவம் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்குன்னு வரும்போது இப்போ வந்து நம்ம 2 பேர் சேர்ந்தே வேலை செய்யலான்னு அழகாக சொல்கிறாங்க. ஸோ நல்லா இருக்குது அது. அது. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து இது ஒர்க் பண்ணலான்ற மாதிரி 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து பாருக்கிட்டே இவர் சொல்லிடுறார் விக்ரம், நீ எனக்கு அதே மாதிரி இன்னொன்று வந்து பாரு வந்து அப்போ அட்ரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரும் அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கு ஒரு வகையில் காரணம், அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இதில் எஃப்ஜேலாம் வந்து சாரி சொல்லியிருக்கணுமா, ஏன்னா நைட் ஒரு பஞ்சாயத்து போயிருக்கல துஷார் சுபிக்ஷாக்கெல்லாம். ஸோ அது என்னன்னு எனக்குமே சரியாகவே தெரியல. நான் சொன்ன லைவ் எனக்கு நைட்லேருந்து சரியாக ஒர்க் ஆகலை, அதனால் என்னால் பார்க்க முடியல. ஸோ அந்த பஞ்சாயத்துமே எடுத்துகிட்டு வந்து அங்கே பேசுகிறாங்க. இதே கமருதீனும் வந்து திவ்யா வந்து இது மாதிரி பர்சனலாக பேசும்போது உடனே சபரி சொல்லிட்டாரு, அதெல்லாம் பேசாத, வெறும் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நீ ஓட்டிங் ஆக்ட் பண்றேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதே எஃப்ஜே டீட்டெயிலா பேசுறான். திவாகருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை நடந்தது, அப்போ வந்து பாரு இதை பண்ணாங்கன்னு அப்போ இந்த சபரி வாய் திறக்கவே இல்லை. அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல பாரு வந்து அவங்களுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. எல்லாரும் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரோ பொறுப்பேற்றுக்கணும்னு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நேத்தே நான் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு, ஆமாங்க அந்த பொண்ணு சொல்லும், யாராக இருந்தாலும் என்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ண சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன், எனக்கு அது சரி பண்ண முடியலன்னா உங்ககிட்ட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த திவ்யா பட்டும் படாம சொல்லுமே தவிர யாரை இவளை அட்ரஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. இந்த பொண்ணு சொன்னாலும் அதை காதுல வாங்கல. ஏன்னா கெமி வந்து நான் ஸ்டார்டிங்கே